இவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025 ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் அர்ப்பனுக்கு கூட வாழ்வு ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டா தான் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த புத்தாண்டான 2025 ஆண்டை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்கள்ல சூரியன், சுக்கிரன், சனி இவர்கள் எல்லாம் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு சுபபலம் பெற்று சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் நீச்சம் நீங்கி புதனோடு சேர்ந்திருப்பதால் வியாபாரம், தொழில், வேலை எல்லாம் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமா தாங்க அமைஞ்சிருக்குது. குறிப்பா அரசாங்க சம்பந்தமான காரியங்கள் தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6இல் சனி பலமாக இருப்பதால் சங்கடங்களை எதிர்கொள்ளும் ஆற்றலை பெற இருக்கீங்க. அதனால் எதிர்த்து போராடி வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே தீருங்க. அதே போல் புதிய வாய்ப்புகள் உண்டுங்க. புது வீடு கட்டி சிலர் குடி போகும் வாய்ப்புகளும் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் கன்னிராசினியர்களான உங்களுக்கு ஆத்ம பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது முக்கிய கிரகங்களான ராகு, கேது, சனி, குரு ஆகிய முக்கிய கிரகங்கள் இந்த புத்தாண்டில் பயிற்சி ஆகிறாங்க. குறிப்பா ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகிறாங்க. அதாவது கும்பராசியில் உள்ள மீன ராசியில் உள்ள ராகு கும்பராசிக்கும், கன்னிராசியில் உள்ள கேது சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. அதாவது கும்பராசியில் ராகுவும், சிம்மத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. விரைய கேதுவும் 6இல் ராகுவும் இருப்பதால் ஏற்ற இறக்கமான ஒரு வாழ்க்கை அமையுங்க. உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த புத்தாண்டு அமைய இருக்குது. அதே போல நண்பர்களும் கூட இந்த வருடத்தில் பகைவர்கள் ஆகலாங்க. கவனம் அவசியங்க. பகைவர்கள் நண்பர்களாக மாறுவாங்க. நிலையான வருமானம் கிடைக்கவும் நிம்மதி காணவும் யோக பலம் பெற்ற நாளில் சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதிக ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இந்த புத்தாண்டில் ரிஷபராசியில் ஆரம்பத்தில் சஞ்சரிக்கக்கூடியவர், மிதுன ராசி பயிற்சி ஆகிறாருங்க. அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல ரிஷபராசியில் குரு சஞ்சரிக்கும் போது அதன் பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் உடல் நலம் சீராக இருந்திருக்குங்க. பொருளாதார நிலை திருப்தி தரும், தொழில் வியாபார தொடர்பாக எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி உண்டாயிரும். எதையும் துணிந்து செய்து பாராட்டு பெறக்கூடிய ஒரு தருணமா ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது ஏற்பட்டிருக்குங்க. அதே போல மிதுனத்திற்கு குரு பகவான் இந்த புத்தாண்டில் பயிற்சியாக இருக்கிறார். மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கும் போது தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் உண்டுங்க. அதே போல் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த பதவி உயர்வு தானாக கிடைக்க இருக்குது. அதே போல் கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பெற்றோர் உதவிகரமாக இருப்பாங்க. அதே போல் தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் வரலாங்க. புத்தாண்டு அதாவது 2025 ஆண்டை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசியில் அதாவது ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது உங்களுடைய ராசியில் சஞ்சரிப்பதால் மனதில் ஆன்மீக சிந்தனைகள், தெய்வ பக்தி, பெரியோர்களுடைய ஆசையும் நட்பும் மேலிட இருக்குது. சுக்கிரனும் அனுகூலமாக இருப்பதால் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. இருந்தாலும் அஷ்டமத்தில் இப்போது 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது எதிர்பாராத பல நன்மைகளை ஏற்படுத்துதுங்க. அதே போல வருமானத்தின் பெரும்பகுதி வைத்திய செலவுகளையும்
செலவுகள்லையும் விரயமாகி இருந்த நிலை மாறி எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு களத்திரஸ்தானமான மீன ராசியில் ராகு நிலை கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கணவன் மனைவியிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தானமாகிய கும்பத்தில் சனி பகவான் இருப்பதால் ஒரு சில புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல வீண் செலவுகள்ல பணம் விரயமானாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல் குரு பகவானோட நிலை கொண்டிருப்பதால சில தருணங்கள்ல தேவையில்லாமல் ஒரு சில உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. களத்திரஸ்தானத்தில் ராகு இருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால அலுவலகத்தை உற்சாகம் அதிகரிக்குங்க. பலருக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, சலுகைகளுடன் கூடிய இடமாற்றம் ஆகியவை ஏற்படுவதற்கு சிறந்த சாத்தியக்கூறுகள் இருக்குது. வேலை இல்லாமல் அவதியோரும் கன்னிராசியினருக்கு நல்ல வேலை இந்த புத்தாண்டில் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைப்பது பணிகள்ல உற்சாகத்தை மேம்படுத்துங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் ஆகிய கிரகங்கள் உதவிகரமாக சஞ்சரிப்பதால் தொழிலதிபர்கள் உற்பத்தியை அதிகரிக்கலாங்க. உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களுடைய நியாயமான விலைக்கு கிடைக்குங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு ஆதரவாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. நிதி நிறுவனங்கள் தாமே முன்வந்து உதவ இருக்குதுங்க. அதே போல் போட்டிகள் செய்யக்கூடிய ஒரு தருணமாக தாங்க அமைஞ்சிருக்குது. அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் அதாவது குருவினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதனால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. ஒரு சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் விசேஷ உயர்கல்வி பெறுவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தாங்க அமைஞ்சிருக்குது. குடும்ப குழப்பங்கள்ல படிப்பில் மனதை செலுத்துவதில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் சக மாணவ மாணவிகளுடன் கூடுமான வரைக்கும் நெருங்கி பழகாமல் இருப்பது அவசியங்க. தேவையில்லாமல் அவர்களுடைய சொந்த விஷயங்களை அல்லது உங்களுடைய சொந்த விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே செவ்வாய்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. அதனால் வயல் பணிகள்ல கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் உழைப்பின் பலனாக பயிர்கள் செழித்து வளருங்க. வருமானம் உயருங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. அதே போல் இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வருடமா இருக்கும் விதத்தில் அமையுதுங்க. குடும்ப வருமானம் உயருங்க. கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்குங்க. உடன்பிறப்புகள் வழியிலும் தாய் வழியிலும் உதவிகள் கிடைக்குங்க. கடன் சுமை குறையுங்க. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட இருக்குது. சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. நீங்கள் பணிபுரியும் பெண்மணிகளுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வீடு வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறைவேற இருக்குதுங்க. சலுகைகளும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் சவுந்தர நாயகி அம்மனை வழிபட்டு வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.